சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஆறாவது திருக்குறள் சொல்றேன் பாருங்க. பொறிவாயால் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடோடி வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்நீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடோடி வாழ்வார். பாருங்க, இந்த திருக்குறள் அர்த்தத்தை பாருங்க, அற்புதமான அர்த்தம் பாருங்க. ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு அர்த்தம் பாருங்க. இந்த திருக்குறள் அர்த்தத்தை பாருங்க. ஐம்புலன் ஆசைகளையும் ஒழித்த இறைவனது மெய்யான ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பவன் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வார். என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க, திருவள்ளுவர் எழுதி பாருங்க. கடவுளோட ஐம்புலங்களையும் ஆசைகளையும் ஒழித்த இறைவனது மெய்யான ஒழுக்க நெறியில் நிற்பவர் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வார். கடவுளுடைய அவருடைய கட்டுப்பாடுகளுடைய எவன் ஒருவன் கடவுளுடைய அந்த நிறைவு துறைகளை எவன் கரெக்டா இது பண்ணி வாழ்றானோ அவனுக்கு பாருங்க பிறப்பும் இறப்பும் இல்லாமல் கடவுள் அவனை கடவுளாவே அவனை வாழ வைக்கிறான் இறைவன். பாருங்க எவ்வளவு ஒரு இது பாருங்க, அற்புதமான ஒரு திருக்குறளுங்க. உண்மையாலுமே சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட குடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.